சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவருமான தொல் திருமாவளவன் அவர்கள் தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறதா அறிவிச்சிருந்தாரு. இப்படி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறதா அறிவிச்சிருந்த தொல் திருமாவளவன் அவர்கள் இப்ப நான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் முதல் முறை தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறேன்னு அறிவிச்ச உடனேவே நாம என்ன சொல்லியிருக்கோம், எம்பியா இருக்க ஒருத்தர், சிட்டிங் எம்பியா இருக்க ஒருத்தர் எம்பி பதவி விட்டுட்டு எம்எல்ஏ பதவி வரது சரியான முடிவு இல்லை. அவர் ஒருவேளை 20 சீட்டு 25 சீட்டு வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, அவர் எம்பி பதவி விட்டுட்டு எம்எல்ஏ பதவி வரத சரின்னு சொல்லலாம். ஆனா அவர் வாங்கிறது மொத்தமே 8 சீட்டு தான். வெறுமனே 8 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் எம்எல்ஏ ஆனா என்ன, எம்எல்ஏ ஆகலனா என்னன்ற மாதிரி தான் நம்ம போன வீடியோல பேசிட்டு இருந்தோம். அவர் எம்பி பதவி விட்டுட்டு எம்எல்ஏ பதவிக்காக வராரு. இதனால தேவையில்லாம ஒரு இடத்துல இருக்கணும், இடைத்தேர்தல் இருக்கிறதுனால மக்களோட வரி பணம் தான் வீணா செலவாகுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம அந்த வீடியோல சொல்லியிருந்தாலும் கடைசியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதனால காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட அவர் மட்டும் இல்ல, விசிக வாங்கியிருக்க 8 சீட்ல 8 ஜெயிச்சாதான் வெற்றி வீரர் திருமாவளவன்ற பேரு தக்க வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, காட்டுமன்னார் கோயில் தொகுதியில தான் போட்டியிட போறத அறிவிச்சிருந்த முடிவுல இருந்து பின்வாங்கியிருக்காரு. போன முறை திருமாவளவன் பண்ணது தவறான முடிவு, ஆனா இந்த முறை திருமாவளவன் பண்ணிருக்கிறது தப்பான முடிவு. தவறுக்கும் தப்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில திருமாவளவன் அவர்கள் போட்டியிடறத அறிவிச்சப்ப அதுக்கு பல காரணங்களை திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. இப்ப ஏன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறது இல்ல அப்படின்றதுக்கு பின்னாலையும் திருமாவளவன் அவர்கள் பல காரணங்களை சொல்லியிருக்காரு. ஆனா திருமாவளவன் அவர்கள் தான் முடிவுல இருந்து பின்வாங்கறதுக்கு இதெல்லாம் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக மிரட்டினதுனால தான் திருமாவளவன் அவர்கள் தன்னோட முடிவுல இருந்து பின்வாங்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. சபரீசன் அவர்கள் பேசினதுனால தான் திருமாவளவன் அவர்கள் பின்வாங்கினதா சொல்றாங்கன்னு சொல்லி பல தகவல்கள் ஒன்றை பேர் ஒன்னா வந்துட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிடுறதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். இப்ப போட்டியிடாம போனதுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கலாம். ஆனா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அந்த முடிவுல ஸ்ட்ரிக்டா இருக்கணும்.